ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று செவ்வாய்க்கிழமை வாசலில் கோலம் போட்டது எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ரொம்ப நாளாகிடுச்சு மில்லட் சேர்த்து மாவு அரைச்சின்னு 4 கப்பு இட்லி அரிசி, 2 கப்பு வெள்ளை சோளம், 1 கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து எல்லாத்தையும் பளிச்சின்னு தெரிகிற வரைக்கும் 3-4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரமாக ஊற விட்டு இருக்கிற இவங்களை கிரைண்டரில் போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு காய்ந்த துணிகளை மடித்து வச்சேன். அப்படியே நமக்காகவே காத்துக்கிட்டு இருந்த துணிகளையும் அயன் பண்ணி ஹேங்கரில் மாட்டி அவங்கவுங்க கபோர்டில் தொங்க விடவும் மாவு 1 ஹவராக அரைஞ்சி முடியவும் சரியாக இருந்துச்சு. மாவுக்கு தேவையான உப்பையும் போட்டு ஓட விட்டு மறுபடியும் கையாலே கரைச்சி மூடி போட்டு வெயிட்டை தூக்கி வச்சுட்டேன். நைட்டுக்கு புளிக்குதோ இல்லையோ தெரியல, பார்ப்போம். வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்க பளிச்சுன்னு ஆக்கிறது ரொம்ப சுலபங்க. கடைசியாக தூக்கி போடுற ஸ்டேஜில் இருக்கிற பேஸ்ட்டை எடுத்து அதனுடைய அடிபாகத்தை கட் பண்ணிவிடுங்க. சென்ட்ரலையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கட்டிங்கை போட்டு அது உள்ளே இருக்கிற பேஸ்ட்டை எடுத்து விளக்கில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு பூஜை ஜாமான் விளக்குறதுக்குன்னு வச்சுருக்கிற ப்ரெஷ்ஷால் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு 2வது முறையும் பேஸ்ட்டை அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி கழுவிட்டு பாருங்கள். நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு புதுசு போல் ஜொலிக்குதே அப்படின்னு இருக்கும். உடனே டிஷ்யூ பேப்பரை வச்சு ஈரத்தை தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினா என்ன பாசிட்டிவ் வைப். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அமைச்சிக்கவும் செய்யுங்க. பாய்.